everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் எப்படி பண்றது அண்ட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் சப்ஜா சீட்ஸோட பெனிஃபிட் நம்ம ஸ்கின்னுக்கு அதை போடுறதுனால என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த பேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு கப்பில் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இன்னைக்கு மில்க் ஆட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் மில்க் ஆட் பண்ணி தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இந்த சென்ஸ் சும்மா தண்ணியில் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஊற விட்டுடுங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடும், நல்லா பெருசாக ஆகிடும். இது வந்துட்டு 25 மினிட்ஸ் நான் ஊற வச்சேன். ஸோ இந்த மாதிரி குண்டாக வந்துடுச்சு. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த சப்ஜா எல்லாமே முறைச்சா வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகலாம். வாங்க பாருங்கள் எவ்வளோ ஜெல்லியாக இருக்குன்னு. கையிலே ஒட்டலை, ஆக்சுவலாக அந்த கன்சிஸ்டன்சி கையிலே ஒட்டலை, சும்மா பிசுன்னு அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் என்னுடைய கிளென்சர் வச்சு ஃபுல்லாக நான் என் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வாங்க பேக் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த பேக் இப்படி தான் இருக்குது, தெரியுதா? ஸோ ஃபுல்லாக எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எந்த ஃபேஸ் பேக் எதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஸோ ஃபேஸில் வந்துட்டு இந்த இடத்துல இல்லைன்னா காதுக்கு பின்னாடி பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இருந்து பார்த்துட்டு அப்புறமா எந்த ஃபேஸ் பேக்கையுமே யூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டில் பண்ணுற பேக்காக இருந்தாலும் சரி, வெளியே நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற கெமிக்கல் பீல்ஸ் பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் முடியில போட்டாருங்க, முடி வந்துடும். வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. டெய்லி நீங்க குடிக்கிறீங்க இல்லையா தண்ணி, ஸோ அதுல ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு டெய்லி குடிக்கிறப்ப உங்களுக்கு அன்வான்ட் ஃபேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் காய்க்கும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கூகுளில் தான் நானும் சர்ச் பண்ணேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் பிரேக் அவுட்ஸ் அவே. ஸ்கின்ல இருக்க பிரேக் அவுட்ஸை வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஹீல்ஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஹீல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃப்ளாலெஸ் ஸ்கின் தரும்னு சொல்றாங்க. ப்ரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங்ன்றதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுன்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜா சீட் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ நீங்க
நீங்கள் டெய்லி இன்டேக் எடுத்துக்கிறதாலையும் இதனோட பெனிஃபிட்டும் அதிகம். நான் உங்களுடைய பெனிஃபிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கூகுளில் கொடுத்துருக்கிறத நான் போய் படித்து பார்த்து சொன்னேன். பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நான் எதுவும் கற்பனை பண்ணிலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இது 20 மினிட்ஸ் காயட்டும். 20 மினிட்ஸ் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். நான் வந்துட்டு இந்த கையில வந்துட்டு சப்ஜா சீட் போட்டிருந்தேன் இவ்வளோ நேரமா 10 மினிட்ஸா. ஸோ இந்த கையில நான் போடலை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் கையில போட்டிருந்தேன். ஃபேஸ்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் இதை வாஷ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு 20 மினிட்ஸ் நான் இந்த கையில வந்து சப்ஜா சீட் போட்டேன். சீரியஸாகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த கை நல்லா பிரைட்டா இருக்கு, இந்த கை எப்பயும் போல இருக்கு. எஸ், ½ an hour ஆயிடுச்சு. ஸோ நான் இதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்றேன். எப்படி ஸோ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இப்படிதான் இருக்கு என்னோட ஃபேஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. வேணா பக்கத்துல நான் காம்பினேஷன் போடுறேன் இதை முடிச்சுட்டு. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது சில்லுன்னு இருக்கு. மற்றபடி எனக்கு எதுவும் பிரைட்டா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இதோ இந்த கை கூட பாருங்க, எனக்கு தெரியல. நான் இந்த கையில போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இந்த கை ஆக்சுவலா எனக்கு பிரைட்டா இருக்கு. கேமரால எனக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டல்லா இருக்கு, இது பிரைட்டா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன சாஃப்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. நல்லா இருக்கு, ஆக்சுவலா நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, பிரைட்டனிங்கா இருக்கு ஃபேஸ். எனக்கு டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு காலையில, இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.